வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து கத்திரிக்காய் அப்புறம் கோங்கூர, அதாவது புளிச்சக்கீரையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு மசியல் தான் பண்ண போறோம். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், தாளிக்கும் போது ஒரு வரமிளகா வாசனைக்கு நம்ம தாளிச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கத்திரிக்காய் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அது நீங்க எடுத்துக்கலாம். நான் ஒரு 5-6 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, காரத்துக்கு அது மட்டும்தான். நல்லா புளிச்ச கீரை வந்து ஒரு கைப்பிடி. இது எல்லாமே வந்து புளிப்பு இருக்கும், இதுல தக்காளிலையும் இருக்கும். ஸோ அதே போதும். அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தண்ணி சேர்த்துட்டு அப்படியே குக்கர்ல மூடி வச்சு ஒரு விசில் விட்டுருவோம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு 2 விசில் வந்துருது, இன்னொரு விசில் வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா உருளைக்கிழங்கு கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ப்ரெஷர் அடங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம். தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ இந்த பக்கம் ப்ரெஷர் அடங்கிருக்கு, அதை பார்த்துடலாம். இப்போ இதை அப்படியே நல்லா மசிச்சு விட்டுருவோம். நல்லா மசிச்சாச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம், தாளிச்சிருவோம் நம்ம மசியலுக்கு. இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கு தேவையான காரப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆயிடுது. அதுவுமே உருளைக்கிழங்கு கறியும் நமக்கு ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் வந்து கடுகு, ஒரே ஒரு வரமிளகா தாளிச்சுக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய கத்திரிக்காய் புளிச்சக்கீரை மசியல் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. கத்திரிக்காயும் புளிச்சக்கீரையும் போட்டு ஒரு மசியல். இது நல்ல சுட சாதத்துல நெய்யை விட்டு பெஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுக்கு அப்பலாம் படாமும் நல்லா இருக்கும், நல்லா காரக்கறி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.